ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அடுத்தடுத்து நம்ம கையல் சீரியலில் என்ன மாதிரியான பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழியாக வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டில் வந்து கத்திட்டு போயிருப்பாரு. அதனால வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து அவர் கத்திட்டு போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது, ஸோ கயல் வந்து அவர்கிட்ட பேசி ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அவர் சமாதானம் ஆயிருக்க மாட்டார். இருந்தாலுமே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே என் மேலே இருக்கிற இந்த பழியெல்லாம் நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமுமே நம்ம இப்படியே இருந்தால் சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்போ கூட காமாட்சி சொல்லுவா, இந்த நேரத்தில் நீ வேலைக்கு போகிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது கூட, இப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் உட்காந்தே தான் இருக்க முடியும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணாதான் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கையல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே வழக்கம் போல் எல்லா விஷயமுமே வந்து நடந்துக்கிட்டே இருந்தாலுமே இந்த கௌதம் அப்படிங்கிற இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லி கையில் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே துரத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த கௌதம், அதுக்கப்புறம் சிவசங்கரி, அதுக்கப்புறம் இந்த தீபிகா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து கயல் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தது வந்து கயல் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிருக்கும். எதுக்காக வந்து இவங்க 3 பேருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விஷயமுமே வந்து தெரியாது. ஒரு வேளை வந்து எழிலுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அவரை அட்மிட் பண்ணுறதுக்காக இங்கே மேபி வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஸோ முன்னாடி ரிசப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி எழில் பேரில் யாராவது அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த தீபிகா முன்னாடியே வந்து எழில் பேரை கொடுக்காம அதுக்கு பதிலாக வேறு பேரில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கயல் வந்து கேட்டால் கூட எழில் அப்படிங்கிற பேர் வந்து இருக்காது. அதனால வந்து அப்படியே விட்டுருவாங்க. இருந்தாலுமே இவங்க 3 பேரும் இங்கே வந்திருக்கிறது வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சரி பண்ணணும், என்ன ஏதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு போயிட்டு அவங்க டியூட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயினும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கயல் இந்த மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறத வந்து இந்த கௌதமும் சரி, சிவசங்கரியும் சரி எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க. ஸோ பார்த்தோன்னே வந்து இவ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சிவசங்கரி கேட்பா. இவ எவ்வளோதான் பட்டாலுமே வந்து திருந்த மாட்டா போல இருக்கு. மறுபடியும் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கா போல இருக்கு. நம்ம எழில் வேற இங்கே தானே இருக்கா. இவ பார்த்துட்டா அப்படின்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம போட்டு வச்ச பிளான் ஒட்டுமொத்தமாக வந்து போயிருமே அப்படிங்கிற மாதிரி சிவசங்கரி வந்து சொல்கிறாங்க. இங்க பாருங்க மேடம், அவ இந்த இடத்துல வேலை பார்த்தா தானே வந்து உங்களுக்கு பிரச்சனை. இந்த இடத்துலயே அவ வேலை பார்க்காம வேலையை விட்டு ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நம்ம பாட்டுக்கா நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன கௌதம் சொல்கிறீங்க? வேலையை விட்டு தூக்குறதா? அதை நம்மளால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த கௌதம் டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி கயல் பற்றினா ரொம்ப கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. கயல் வந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து அவள் வேறு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது கூட நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. பல பேர் கூட அவளுக்கு வந்து தொடர்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்காதலன் கூட சேர்றதுக்காக வந்து தன்னோட புருஷனையே வந்து கொன்னுட்டு இப்போ வந்து கேஷுவலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நிச்சயமாக வந்து நீங்கள் அவளை வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் எல்லாமே காலி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து யாருமே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, உங்களை மதிக்கவும் மாட்டாங்க. இது எல்லாமே வந்து உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கயலை பற்றி ரொம்பவே நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டீனுமே வந்து ஓகே நீங்கள் வைங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்படியே கௌதம் வந்து நேக்கா அதை மழுப்பிட்டு ஃபோனையும் வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீன் உட்காந்து யோசிப்பார். இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஒரு வேளை அது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் எல்லாமே மொத்தமாக டேமேஜ் ஆயிருமே. கண்டிப்பாக விடக்கூடாது. அந்த ஒரு பொண்ணுனால வந்து என் ஹாஸ்பிட்டல் மொத்தமாக போகிறத நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, ஸோ அந்த டீன் வேக வேகமாக கிளம்பி வராரு நம்ம கயலை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம கயல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சக்தி வந்து வராங்க. ஏ சக்தி, நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பார்க்க தான் கயல் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சக்தி, உனக்கு வேலை இருக்கும்ல, அதை விட்டுட்டு நீ இங்கே வர்றியே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அதுக்கான மீட்டிங் நான் அட்டன் பண்ணாலே போதும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுடி. எனக்கு இப்போ இருக்கிற முக்கியமான வேலையே வந்து
உன்னை நான் இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளியில கொண்டு வரது மட்டும்தான். அதுக்காக தான் நான் உன் கூடவே இருக்கேன். நீ எத பத்தியும் கவலைப்படாம உன்னோட வேலைய மட்டும் பாருடி. மத்த எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கிட்டும் இங்கிட்டுமா வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கயல் வந்து ஒரு பேஷண்ட்ட போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது, அந்த டீன் வேக வேகமா வராரு. வந்துட்டு வந்து, "ஏம்மா கயல்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "சரி என்ன சார்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நீ தானம்மா கயலு? உன்ன நான் இந்த வேலையிலேருந்து தூக்குறேம்மா. இம்மீடியட்டா நீ உடனே இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய கிளம்புமா." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இத கேட்ட உடனே கயலுக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாவும், ஷாக்காவும் இருக்கு. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தியுமே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. என்னடா இது திடீர்னு இப்படி வந்து சொல்றாங்களே அப்படின்னு நம்ம கயலுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. சரி என்ன சார் ஆச்சு? என்ன பிரச்சனை? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. இங்க பாரும்மா, அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கப்புறமும் உனக்கு வேலை கிடையாது. நீ உடனே இங்கேருந்து கிளம்பிட்ட அப்படின்னா உனக்கு நல்லதும்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சார் என்ன சொல்றீங்க நீங்க? என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி திடீர்னு வந்து சொன்னா என்ன சார் அர்த்தம்? நல்லா தானே சார் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சடனா இந்த மாரி நீங்க வந்து சொல்றீங்களே! எனக்கு ஒண்ணும் புரியல சார் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இதுக்கு மேல என்னம்மா புரியறதுக்கு இருக்கு? உன்ன பத்தி தான் ஊர் உலகத்துக்கே வந்து தெரியுமே! நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போதும் உன்னை எப்படி நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வச்சுக்க முடியும்? நாள பின்ன என்னோட ஹாஸ்பிட்டலோட பேரு மொத்தமா கெட்டு போயிருமா? அதனால இதுக்கு மேலலாம் நீங்க வேலையே பார்க்கக்கூடாது. நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிரு. அதான் உனக்கு நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா ஆளுங்கள கூப்பிட்டு உன்ன நான் வெளிய தள்ள வேண்டியதா இருக்கும். உனக்கு எது வசதியோ அத நீனே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ பின்னாடி இருந்து வந்த சக்தி பார்த்தீங்கன்னா, "என்ன சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் கிட்ட பேசுற மாரியா பேசுறீங்க? இவ்ளோ ரூடா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு மொத?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நான் அவளோட ஃப்ரெண்ட் சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாரா இருந்தா என்னம்மா? எனக்கு தேவை என்னோட ஹாஸ்பிட்டலோட கௌரவம், என்னோட ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் மட்டும் தான். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என்னால வேலைக்கு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, "என்னது இந்த மாதிரி பொண்ணா? யார் சொன்னது இந்த மாதிரி பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பேசுறாரு. "சக்தி நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பேசிக்கிறேன்." "சார் இங்க பாருங்க சார், என்ன பத்தி வேற யாரோ உங்ககிட்ட ரொம்பவே தப்பா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால தான் நீங்க இந்த மாரி பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்க்கும்போது கூட வந்து என்ன பத்தி நீங்க ரொம்பவே நல்ல விஷயங்கள் தான் வந்து சொன்னீங்க. ஆனா திடீர்னு இப்ப இந்த மாரி வந்து சொல்றது தான் எனக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சியா இருக்கு சார்." அப்படின்னு சொல்லும்போது, "கரெக்ட்டு தாம்மா. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வேற. ஆனா இப்போ உன்ன பத்தி வந்து சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கே, அது எல்லாமே வேற. கள்ளக்காதலர் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக புருஷன கொன்னுட்டு நீ வந்து இருக்கியே, இது உனக்கு வேணா சகஜமா இருக்கலாம்மா. ஆனா இது வந்து என்னோட ஹாஸ்பிட்டல். அப்படி இருக்கும்போது யார வேலைக்கு வைக்கணும், வைக்கக்கூடாது, எப்படிப்பட்டவங்க இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது எனக்கு மட்டும் தாம்மா உரிமை இருக்கு. நீ இங்க வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமா வந்து புடிக்கல. அதனால என் ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ உடனே இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய போயிட்ட அப்படின்னா, அது ரொம்ப நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து அந்த டீன் வந்து ரொம்பவே விடாப்பிடியா வந்து இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கயல் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய போறாங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, நான் நிரூபிச்சு தான் காட்டிட்டு இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.